Dear student, welcome back my channel. இப்போ இன்னைக்குள்ள கிளாஸ்ல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா preparation of glucose. குளுக்கோஸ்ல பயோமாலிகுல் சாப்டர்ல preparation of glucose பார்க்க போறோம். குளுக்கோஸ் 2 மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த क्वेश्चन ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஈஸி क्वेश्चनா இருந்தா கூட ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். குளுக்கோஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா சுக்ரோஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. Sucrose formula already you know that C12H22O11. Glucose என்ன பண்றோம்னா hydrolysis பண்றோம். Glucose hydrolysis பண்றோம் in the presence of the acid medium H2SO4 or hydrochloric acid. ஒரு acid மீடியத்துல hydrolysis பண்ணும்போது இங்க என்ன கிடைக்குதுன்னா ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் கிடைக்குது. ஒரு குளுக்கோஸ் மாலிகுலும் ஒரு ஃப்ரக்டோஸ் மாலிகுலும் கிடைக்குது. C6H12O6 கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் என்னன்னா ஸ்டார்ச்ல இருந்து குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்றோம். ஸ்டார்ச்சுடைய ஃபார்முலா C6H10O5. என்ன பண்றாங்கன்னா இது ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். H2O hydrolysis with the presence of sulfuric acid. Then the temperature 393 Kelvin. 393 Kelvin. The temperature 393 Kelvin. இப்போ n number starch எடுக்கிறோம். n number starch, n number water molecule. நம்முடைய ப்ராடக்ட்டும் n number of glucose கிடைக்குது. n number of glucose produced ஆகுது. So இது வந்து செகண்ட் மெத்தட். லிசன். ஃபர்ஸ்ட் வந்து சுக்ரோஸ்ல இருந்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணியிருக்கிறோம். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்குது. தென் ஸ்டார்ச். த நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸ்லேயே ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ தட் ஃபார்முலா. ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா C6H12O6. இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 ஒரு குளுக்கோஸ் வந்து ஃபிஷர் மெத்தடில் ட்ரா பண்ணோம்னா குளுக்கோஸ்லேயே ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸில் ஒரு கார்பனைல் குரூப் இருக்கும். தென் HCO ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கும். தென் கார்பன் 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 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம் இருக்கும். 6 கார்பன் ஆட்டம். தென் த ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட் குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம். செகண்ட் குரூப்ல ரைட் சைடில் OH வரும். தென் நெக்ஸ்ட் கார்பன் ஆட்டம் ரைட் சைடு ஹைட்ரஜன் வரும். தென் ஃபர்தர் 2 கார்பன் ஆட்டம் OH ரைட் சைடில் தான் வரும். தென் இங்கே ஆப்போசிட் ஹைட்ரஜன், தென் OH, தென் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், தென் CH2OH. இதுதான் வந்து ஃபிஷர் ஃபார்முலா. ஃபிஷர் ஃபார்முலாவில் ஒரு குளுக்கோஸ் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதணும். C6H12O6. பாருங்க C6 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம். ஹைட்ரஜன் 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஹைட்ரஜன். தென் ஆக்சிஜன் 1 2 3 4 5 6 ஆக்சிஜன். இதான் வந்து ஃபிஷர் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை சிம்பிளா எழுதலாம்னா எப்படி எழுதலாம்னா கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் CH OH 4 times. அதாவது CH1 CH2 CH3 CH 4 times இருக்குது. தென் 1 2 3 4 OH. ஸோ டோட்டலா CH OH 4 times. தென் CH2 OH. இந்த மாதிரி சிம்பிளா எழுதலாம். இப்போ நம்ம என்னென்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல குளுக்கோஸ்ல 6 கார்பன் ஆட்டம் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றோம். செகண்ட் பாயிண்ட்ல குளுக்கோஸ்ல ஒரு கார்பனைல் குரூப் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றோம். தேர்ட் பாயிண்ட்ல குளுக்கோஸ்ல ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்குன்னு ப்ரூவ் பண்றோம். த நெக்ஸ்ட் பாயிண்ட்ல குளுக்கோஸ்ல 5 ஹைட்ராக்சைடு குரூப் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண போறோம். தென் அடுத்ததுல ஒரு பிரைமரி ஆல்கஹால் குளுக்கோஸ்ல இருக்குன்னு ப்ரூவ் பண்ண போறோம். இவ்வளவுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறது. உங்களுக்கு கொஸ்டினுமே எப்படி கேட்பாங்கன்னா நீ எப்படி சொல்ற, ஹவு கேன் யூ suggest that
glucose contain the aldehyde group or carbonyl group or 6 carbon group. இந்த மாதிரி தான் கொஸ்டினுமே இருக்கும். டைரக்டா கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்னு கேட்க மாட்டாங்க. 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் ஸ்பிளிட் பண்ணி தான் கேட்பாங்க. சரி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 6 கார்பனை ப்ரூவ் பண்ண போறோம். 6 கார்பனுக்கு CH2O CH OH 4 times CH2OH. என்ன பண்றோம்னா ஹைட்ரஜன் அயோடைடு என்ன எடுத்துக்கிறோம்? ஹைட்ரஜன் அயோடைடு. ஹைட்ரஜன் அயோடைடை குளுக்கோஸ்ல ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஹெக்சேன் கிடைக்குது. என் ஹெக்சேன் கிடைக்குது. நமக்கு தெரியும் ஹெக்சேன்ல 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஹெக்சேன்ல 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியும்? குளுக்கோஸ்ல 6 கார்பன் ஆட்டம் இருக்குதுன்னு ப்ரூவ் ஆகுது. 1 2 3 5 6 கார்பன் ஆட்டம். ஸோ ஹைட்ரஜன் அயோடைட ரியாக்ட் பண்ணும்போது என் ஹெக்சேன் கிடைக்குது. என் ஹெக்சேன் கிடைக்குது. என் ஹெக்சேன் கிடைக்கிறதுனால இப்போ என்ன ப்ரூவ் பண்றோம்? குளுக்கோஸ்ல ஒரு 6 கார்பன் ஆட்டம் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். தென் செகண்ட் என்ன பண்ண போறோம்னா குளுக்கோஸ்ல ஒரு கார்பனைல் குரூப், அது குளுக்கோஸ்ல ஒரு கார்பனைல் குரூப் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண போறோம். குளுக்கோஸ்ல கார்பனைல் குரூப் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றோம். கார்பனைல் குரூப் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன எடுக்கிறோம்னா ஹைட்ராக்சில் அமீன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ராக்சில் அமீன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுக்கிறோம்னா ஹைட்ராக்சில் அமீன். ஹைட்ராக்சில் அமீன் ஃபார்முலா தெரியும், NH2OH. அப்ப NH2OHனா இங்க என்ன நடக்குதுன்னா இவ கார்பனைல் குரூப்ல இருக்கிற இந்த ஆக்சிஜனும் இந்த ஹெச்சும் ஹைட்ரஜனுமா சேர்ந்து வாட்டர் மாலிகூல்ஸா வெளியே போகுது. வாட்டர் மாலிகூல்ஸா வெளியே போகுது. வாட்டர் மாலிகூல்ஸா வெளியே போய் ஆக்சுவலா இது மெக்கானிசம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரல, அதை மெக்கானிசம் மெத்தட்ல வரல, ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஆக்சிஜனை ஹைட்ரஜனையும் எடுத்துக்கிறேன். ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் வெளியே போகுது. நம்ம தெரிய வேண்டிய விஷயம் அதான், ஒரு வாட்டர் மாலிகூல் வெளியே போகுது. சரியா? அப்போ ஒரு ஹைட்ரஜன் 2 இந்த ஆக்சிஜனும் வெளியே போகுது. தென் ஃபர்தரா இந்த கார்பன்லயும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நம்ம டெஸ்ட் வந்து கார்பனைல் குரூப் இருக்குதான்னு தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அந்த கார்பனைல் குரூப்ல மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்க என்ன நடக்கும்னா CH அப்படியே கிடைக்கும். தென் இந்த கார்பனோட இந்த நைட்ரஜன் அட்டாச் ஆகிடும். டபுள் பாண்ட், கார்பனுடைய வேலன்ஸ் 4 நமக்கு தெரியும். ஸோ இங்க என்ன கிடைக்கும்? டபுள் பாண்ட் N நைட்ரஜன் OH கிடைக்கும். நைட்ரஜன் OH கிடைக்கும். தென் ஃபர்தர் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. CH OH 4 times CH2OH கிடைக்கும். இதுக்கு நேம் என்னன்னா ஆக்சீம். அப்போ ஒரு ஹைட்ராக்சில் அமினை ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஆக்சீம் கிடைச்சிருக்குது. ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் குளுக்கோஸ்ல ஒரு கார்பனைல் குரூப் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா HCN ஹைட்ரஜன் சயனைடை ரியாக்ட் பண்ண போறோம். ஹைட்ரஜன் சயனைடு ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த கார்பனைல் குரூப் பற்றி. கார்பனைல் குரூப் வந்து ஒரு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். அப்போ என்ன செய்யும்? இது எலக்ட்ரான் அப்படியே ஃபுல் பண்ணும். ஸோ அப்போ இது மைனஸ் சார்ஜும் இது பிளஸ் சார்ஜுமா மாறிடும். அப்போ இங்கே எப்படி பிரியும்? H பிளஸும் CN மைனஸுமா பிரியும். அப்போ இந்த மைனஸ் கிட்ட யார் போறது? இந்த ஹைட்ரஜன் அப்படியே போய் சேரும். தென் இந்த CN யார்கிட்ட போவோம்? இந்த பிளஸ் கிட்ட போய் சேரும். இங்கேயும் கீழே எந்த சேஞ்சஸுமே இருக்காது, கார்பனைல் குரூப்ல மட்டும்தான் சேஞ்சஸ். ஸோ CH தென் OH தென் CN கிடைக்கும். தென் CHOH 4 times தென் CH2OH. இங்க என்ன கிடைக்குது? ஒரு சயனோஹைட்ரின் கிடைக்குது. ஒரு சயனோஹைட்ரின். இந்த ரெண்டுமே எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா குளுக்கோஸ்ல என்ன இருக்குது? ஒரு கார்பனைல் குரூப் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்குது. தென்
நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னா குளுக்கோஸை எதோட ரியாக்ட் பண்றோம்னா ஒரு ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்றோம். குளுக்கோஸை ஒரு ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்றோம். குளுக்கோஸை ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா இங்க வந்து ஒரு 5 ஹைட்ராக்சைடு குரூப் இருக்குதுன்னு ப்ரூவ் ஆகுது. 5 ஹைட்ராக்சைடு குரூப் ப்ரூவ் ஆகுது. என்ன கிடைக்கும்னா குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் கிடைக்கும். CHO குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் அன்ஹைட்ரேட் ஃபார்முலா C டபுள் பாண்ட் O CH3 C டபுள் பாண்ட் O. இதான் வந்து ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ஃபார்முலா. அப்போ ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ஃபார்முலால என்ன நடக்கும்னா இங்க இருக்கிற குளுக்கோஸ்ல இருக்கிற OH வந்து என்ன ஆயிரும், வெளியே போயிடும். அப்போ OH வெளியே போயிடுச்சுன்னா இங்க CH3CO பாண்ட் பிரேக் ஆகும். இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் பாண்ட் பிரேக் ஆகும்போது இந்த OH இந்த இடத்துல போய் சேர்ந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 5 அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். 5 அசிட்டிக் ஆசிட் 5 அசிட்டிக் ஆசிட் 5 அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். தென் குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட். அப்போ CH இந்த O CHO C டபுள் பாண்ட் O CH3 CH இந்த OH போயிடுச்சு. இந்த இடம் இந்த ஆக்சிஜன் இந்த OH ஓட வருது. CH இல்லைன்னா CH இந்த மாதிரி கிடைக்கும். CH கார்பனும் ஆக்சிஜனும் கார்பன் தென் ஆக்சிஜன் C டபுள் பாண்ட் O CH3 கிடைக்கும். தென் இங்க வந்து என்னது 4 டைம்ஸ் இருக்குது. அப்ப இதுவும் என்ன ஆயிரும் 4 டைம்ஸ் கிடைக்கும். 4 டைம்ஸ் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் CH2OH. அப்ப CH2 தென் OH எதா மாறி இருக்கும் அசிட்டேட்டா மாறி இருக்கும். OC டபுள் பாண்ட் O CH3. அப்ப குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட். அப்ப குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் கிடைக்குது. ஸோ குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் கிடைக்கிறதுனால என்ன ப்ரூவ் பண்றோம், குளுக்கோஸ்ல 5 ஹைட்ராக்சைடு குரூப் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஆல்டிகைட் குரூப் இருக்கிறத ப்ரூவ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஆல்டிகைட் குரூப் இருக்கிறத ப்ரூவ் பண்றோம். அப்போ ஆல்டிகைட் குரூப் இருக்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து Br புரோமினோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். புரோமினோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இந்த ஆல்டிகைட் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. ஆல்டிகைட் எதா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஆல்டிகைட் குரூப் ஆசிட் குரூப்பா சேஞ்ச் ஆகுது. ஃபர்தர் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. CH2OH கிடைக்கும். புரோமினோட ஆக்சிடேஷன் பண்றோம். ஆல்டிகைட் குரூப் ஆசிடா மாறுது. ஸோ ஆல்டிகைட் ஆசிடா மாறுறதுனால நமக்கு என்ன தெரியுதுன்னா இங்க ஒரு ஆல்டிகைட் குரூப் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்குது. இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்றோம். செகண்ட் என்ன பண்றோம், ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்றோம். நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா ஆல்கஹால், நமக்கு தெரியும் ஆல்கஹால் ஆக்சிடைஸ் நடக்கும்போது ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும், ஆல்டிகைட் ஆசிடா மாறும். அப்போ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆல்கஹால கொடுக்கும்போது ஒரு ஆசிட் கிடைக்கும். ஸோ இங்கேயுமே என்ன நடக்குதுன்னா ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகுது, அதாவது ஒரு சாக்கரிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ இங்க என்ன கிடைக்கும் COOH CHOH 4 டைம்ஸ் COOH, அதாவது சாக்கரிக் ஆசிட். கிடைக்குது. ஸோ இதுல இருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா புரோமினோட ஆக்சிடைஸ் நடக்கும்போது ஒரு ஆல்டிகைட் குரூப் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றோம். ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுக்கும்போது ஃபர்தரா இருக்கிற ஒரு ஆல்கஹால் குரூப்புமே என்ன செய்யுது ஆக்சிடேஷன் நடக்குது. அப்ப இதனால நம்ம என்ன சொல்றோம்னா இங்க ஒரு பிரைமரி ஆல்கஹாலுமே பிரசன்ட் ஆயிருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். இதுதான் குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர்.
தனித்தனியாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு குளுக்கோஸ்லேயே ஃபார்முலா, தென் ஃபிஷர் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. தென் 6 கார்பன் ஆட்டம், அதுக்கு ஹைட்ரஜன் அயோடைடு டெஸ்ட். தென் கார்பனைல் குரூப், அதுக்கு ஹைட்ரஜன் சைனைடு, தென் ஹைட்ராக்சில் அமின் டெஸ்ட். தென் 5 ஹைட்ராக்சைடு குரூப், 5 ஹைட்ராக்சைடு குரூப்புக்கு ஆசிட் அன்ஹைட்ரேட் டெஸ்ட். நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் பென்ட் அசிட்டேட், அது கிடைக்கும். தென் ஆல்டிஹைட் குரூப்புக்கு புரோமின் வாட்டர் டெஸ்ட். தென் ஆல்கஹாலுக்கு, பிரைமரி ஆல்கஹாலுக்கு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சாக்கரிக் ஆசிட் கிடைக்குது. இவ்வளவுதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.